வணக்கம், டாக்டர் ரஞ்சித் பிரதாப், டயப்டோ. பிரெக்னன்சில டயபிட்டிஸ் வந்தா என் குழந்தைக்கு பாதிப்பு வருமானு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஜிடிஎம்னா என்னன்னு பார்க்கணும். கர்ப்ப காலத்துல சக்கரை அளவு அதிகமா இருந்தா அது ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்னு சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்துல சக்கரை அதிகமா இருந்தா குழந்தைக்கும் பாதிப்பு வரும், அம்மாக்கும் பாதிப்பு வரும். சுகர் அதிகமா இருக்கனால பிக் பேபி வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் அம்மாக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தாழ்வு சர்க்கரை குழந்தைக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மூச்சு திணறல் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது வராம தடுக்கணும்னா சுகர் லெவல் கண்ட்ரோலா வச்சிருக்கணும். சுகர் லெவல் எப்படி கண்ட்ரோலா வச்சிருக்கிறது? சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். குறிப்பா நம்ம சாப்பிடுற உணவுல நிறைய புரசத்து, நார் சத்து சேர்த்து சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20-30 நிமிஷம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை முயற்சி பண்ண. அடுத்தது ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்னா சுகர் எப்படி மானிட்டர் பண்ணணும், அதே மாதிரி சுகர் லெவல் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி மானிட்டர் பண்ணணும்னா 7 பாயிண்ட் கிளைசமிக் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு தோராயமா 7 பிளட் சுகர் கையில குத்தி பார்க்கற குளுக்கோமீட்டர்னால பார்க்கணும். காலையில ஆகாரத்துக்கு முன்னாடி, ஆகாரத்துக்கு அப்புறம், அதே மாதிரி லஞ்சுக்கு ஆகாரத்துக்கு முன்னாடி, ஆகாரத்துக்கு அப்புறம், நைட் டின்னருக்கு ஆகாரத்துக்கு முன்னாடி, ஆகாரத்துக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். இது மாசங்கள் போக போக நம்பர் ஆஃப் டைம்ஸ் எப்படின்னு கன்சர்ன் டாக்டரை பார்த்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட், இன்சுலின் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். இன்சுலின்னால எந்த சைடு எஃபெக்டும் இல்ல. இன்சுலின் 100% அம்மாக்கும் சேஃப், குழந்தைக்கும் சேஃப். சுகர் லெவல் ஜிடிஎம்ல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். சுகர் லெவல் மேனேஜ் பண்றதுனால ஹெல்த்தியான பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.